செல்வ பெருந்தகை உறவினர் நடத்திய மோசடி. செல்வ பெருந்தகையின் உறவினர் ஆர் வீரமணி ஜென்கிரீன் நிறுவனத்தில் பங்குதாரராக இருப்பது உண்மையா? இதற்கு என்ன ஆதாரம் உள்ளது? ஸ்டாலின் அரசு மத்திய அரசின் திட்டங்களை பெயர் மாற்றி தங்களே உருவாக்கியதாக விளம்பரப்படுத்துவது எவ்வளவு உண்மை? இதற்கு வேறு எந்தெந்த திட்டங்கள் உதாரணமாக உள்ளன? தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக்கும் திட்டத்தில் 87 முதல் 133 பயனாளர்கள் தகுதியற்றவர்களாக தேர்வு செய்யப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் என்ன? இந்த திட்டத்தில் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் வாகனங்களை ஜென்கிரீன் நிறுவனம் கண்காணித்து பராமரிப்பு செலவுகளை கழித்து சொற்ப பணம் மட்டுமே வழங்குவதாக எழுந்த குற்றச்சாட்டு உண்மையா? செல்வ பெருந்தகைக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவருக்கு தொடர்புடையவர்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுவதற்கு என்ன ஆதாரங்கள் உள்ளன? இந்த திட்டத்தின் கீழ் வாகனங்களுக்கு 50% மானியம் மற்றும் குறைந்த வட்டி கடன் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதில் முறைகேடு நடந்ததற்கு குறிப்பிட்ட ஆதாரங்கள் ஏதேனும் உள்ளனவா? 2025 மார்ச் 27 அன்று சிபிஐக்கு புகார் அளிக்கப்பட்டது உண்மையா? அந்த புகாரின் தற்போதைய நிலை என்ன? சென்னை உயர்நீதிமன்றம் மே 14, 2025 அன்று மத்திய நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் CMWSSBக்கு பதிலளிக்க உத்தரவிட்டது உண்மையா? இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? இந்த மோசடியில் ஜென்கிரீன் நிறுவனத்தின் பங்கு மற்றும் அதன் செயல்பாடுகள் குறித்து மேலும் விவரங்கள் என்னென்ன தெரிய வந்துள்ளன? இந்த திட்டத்தில் அரசு நிதியை கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக ஸ்டாலின் அரசு அல்லது காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட மறுப்பு அல்லது விளக்கங்கள் ஏதேனும் உள்ளனவா?